Daily. Taste the Daily. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது பாசஞ்சர் ரயில் மோதிய விபத்தில் கோர விபத்தில் 3 பேர் உயிரிழந்த அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்த நேரலையை பார்த்து வருகிறோம். செய்தியாளர்கள் களத்திலிருந்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. சம்பவ இடத்தில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் ஆய்வு செய்திருந்தனர். முதற்கட்டமாக அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட் கீப்பரை அழைத்து செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு காரணமாக சொல்லப்படக்கூடிய கேட் கீப்பர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ரயில்வே போலீசார் மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பாக இவரிடம் உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் வெங்கட் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட், தற்போதைய சூழல் அங்கு என்ன? வணக்கம் சாம். கடலூர் அருகே செம்மங்குப்பத்தில் தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் மாணவர்கள் 2 உயிரிழந்தனர். இந்த நிலையில் அங்க நேரில் சம்பவத்தை பார்த்த பொதுமக்கள் கூறக்கூடிய விளக்கமாகட்டும், இந்த விபத்து குறித்து ரயில்வே துறை சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் இரண்டுமே முரணாக இருக்கிறது. விபத்தை நேர்ல பார்க்கக்கூடிய மக்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேட் கீப்பருடைய அலட்சியத்தின் காரணமாகத்தான் இந்த விபத்து நடந்ததாக விபத்தை நேரில் பார்த்த மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் ரயில்வே தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் வேன் ஓட்டுநர் பள்ளிக்கு சீக்கிரமாக செல்ல வேண்டும் என வலியுறுத்தியதன் காரணமாகத்தான் கேட் கீப்பர் கேட்டை திறந்திருக்கிறார். ரயில் இயக்கங்களின் பாதுகாப்பு விதிகளின்படி அவர் கேட்டை திறந்திருக்க கூடாது. கேட் கீப்பர் பாதுகாப்பு விதிகளை மீறியதால் அவர் இப்போது இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் கூறக்கூடிய கருத்துக்கும் ரயில்வே கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கைக்கும் முரணாக இருக்கிறது. இதுல உரிய விசாரணை மேற்கொண்டு என்ன விபத்துக்கான உண்மையான காரணம் என்ன, எங்கே தவறு நடந்திருக்கிறது, மீண்டும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. மாறி மாறி இருவேறு கருத்துக்கள், முரணான கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில எது உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த கேட் கீப்பர் இடைநீக்கம் செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளக்கூடிய பட்சத்துல எது உண்மை எது தவறான தகவல் என்பது தெரிய வரும். தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு விபத்து நடைபெறும் பொழுது வருங்காலங்கள்ல இது போன்ற விபத்து நடைபெறாமல் இந்த விபத்துல இருந்து இங்கே தவறு நடந்திருக்கிறது, அந்த தவறை மீண்டும் எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்காமல் ரயில்வே தரப்பு கொடுக்கக்கூடிய விளக்கமும் பொதுமக்கள் இந்த சம்பவத்தை நேரில் பார்க்கக்கூடிய விளக்கமும் முரணாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் ரயில்வே தரப்புல என்ன சொல்றாங்க, வேன் ஓட்டுநர் பள்ளிக்கு சீக்கிரமாக செல்ல வேண்டும் என வலியுறுத்தியால் தான் கேட் கீப்பர் கேட்டை திறந்திருக்கிறார் என ரயில்வே துறை விளக்கம் கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் கேட் கீப்பருடைய அலட்சியத்தின் காரணமாகத்தான் இந்த விபத்து நடைபெற்றதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா முன்னதாகவே அந்த பகுதி, இந்த விபத்துக்கு பிறகாக அந்த பகுதியில் கூடிய பொதுமக்கள் அந்த கேட் கீப்பரை தாக்க முயன்றிருக்கிறார்கள், தாக்கி இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவரை விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ரயில்வே துறையும் காவலர்களும் உரிய விசாரணை மேற்கொள்ளும் இந்த விபத்து குறித்து அப்படின்னு ஏற்கனவே கடலூர் மாவட்ட ஆட்சியரும் தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த விபத்து குறித்து ரயில்வேவும் விளக்கமும் கொடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக ரயில்வே கூறிய கருத்துக்கும் பொதுமக்கள் கூறிய கருத்துக்கும் முரணான தகவல் இருக்கக்கூடிய நிலையில கேட் கீப்பர் தற்பொழுது கைது செய்திருக்கிறார். அவரிடம் விசாரணை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்துல எது உண்மையான தகவல் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். வெங்கட்ரமணன், பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் மாணவர்கள் 3 பேர் இறந்திருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட ஆட்சியரும் சரி எஸ்பியும் சரி களத்திற்கு சென்று ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை தெரிவித்து பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதாவது ரயில்வே துறை தரப்பிலும் சரி மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் சரி முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே ரயில் விபத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் கேட் கீப்பருடைய அலட்சியம் தான் இதுக்கு காரணம், இவர் இந்த விஷயம் மட்டும் இல்லை, பொதுவாகவே அவர் எப்போதுமே செல்போன உபயோகம் அதிகமாக இருக்கும், அதை உபயோகித்துக் கொண்டுதான் இது போன்ற விஷயங்கள் அவர் செயல்படுவார் அப்படிங்கிற அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. ஆனா ரயில்வே தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பள்ளி வேன் ஓட்டுநருடைய காரணம் தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு சில விஷயங்களை குறிப்பிடுறாங்க. இது ரெண்டுத்துக்குமே ஒரு முரண்பாடுகள் இருக்கக்கூடிய நிலையில துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேட் கீப்பரிடம் எது போன்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கு, அவர் தற்போது எங்கு இருக்கிறார்? தற்பொழுது இந்த விபத்துக்கான அடிப்படையாக கூறப்படக்கூடிய அந்த கேட் கீப்பரை தற்பொழுது காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே பொதுமக்கள் அவரை தாக்கியதால படுகாயமடைந்த நபர் அவருக்கு முதற்கட்டமாக மருத்துவமனையில முதலுதவி சிகிச்சை பெற்று அளித்ததற்கு பிறகாக அவர் அருகே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு அந்த காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போலவே தொடர்ச்சியாகவே அந்த இடத்துல பணியில் இருக்கக்கூடிய கேட் கீப்பர் பணி நேரத்துல அலட்சியமாக செல்போன் பயன்படுத்துவதாகட்டும், அதே போல இந்த ஒரு சில
நேரங்கள்ல கேட்டை வந்து திறக்காமல் அலட்சியமாக அவர் பணியாற்றுவதாகத்தான் தொடர்ந்து அந்த இடத்துல பணியாற்றி வருவதாக அந்த பகுதி மக்கள் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை இன்று காலம் நேற்று பார்த்த பொதுமக்கள் கூட அவருடைய அலட்சியத்தின் காரணமாக இந்த விபத்து நடைபெற்றதாக தெரிவித்திருக்கிறார்கள். ரயில்வே தரப்புல கொடுக்கப்பட்ட விளக்கம் வேறுமாறையாக இருக்கிறது. இரண்டு கருத்துக்களும் முரணாக இருக்கக்கூடிய நிலையில எது உண்மை அப்படிங்கிறத காவல்துறை முன் ரயில்வே துறை, இப்ப இது இன்னொரு கேள்வி, இது வந்து ரயில்வே துறை சார்ந்து வருமா அல்லது காவல்துறை அவரை வந்து விசாரணைக்கு எடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. இந்த நிலையில தான் அவர் ஏற்கனவே பொதுமக்கள் தாக்கி இருக்கக்கூடிய நிலையில அவரை வந்து முதற்கட்டமாக அந்த மருத்துவமனையில முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதற்கு பிறகாக காவல் நிலையத்தில் எடுத்து அவர் மீது எது மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்படும், என்ன பிரிவுகளின் கீழ் அந்த கேட் கீப்பர்ல அந்த அவருக்கு மேல என்ன பிரிவின் வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற விவரங்களை அடுத்தடுத்து தெரிவிக்க இருக்கிறாங்க. அதாவது மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து பார்த்ததுக்கு பிறகாக அதற்கு பிறகாக எந்தெந்த பகுதிகளில் கடலூர்ல எந்தெந்த பகுதிகளில் இது போன்று ஒரு அறிவுறுத்தல்கள் கேட் கீப்பர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். அபாயகரமான இடங்கள்ல மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் அவர் விடுத்திருந்தார். தொடர்ச்சியாக இந்த கேட் கீப்பர் நேரில் சம்பவத்தை பார்த்த நேரில் பொதுமக்கள் கூடிய கருத்துக்கும் ரயில்வே இந்த குறித்து தென்னை ரயில்வே கொடுக்கக்கூடிய அந்த கருத்துக்கும் முரணான கருத்தாகத்தான் இருக்கிறது. வேன் ஓட்டுநர் பள்ளிக்கு சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்ற வற்புறுத்தியானதான் கேட் கீப்பர் அந்த கேட்டை திறந்தார் என ரயில்வே விளக்கம் கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் அதற்கு முரணான அலட்சியத்தனம் முரணாக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எது உண்மை என்பதை விசாரணைக்கு பிறகே முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கப்படும். Taste the Daily.